அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்த இந்த மோதல்ல அமெரிக்காவுக்கு நிறைய லாஸ் ஆயிருக்குன்னு பேசப்படுது. யுனைடெட் ஸ்டேட்ஸோட நேவி அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களோட அதிநவீன கண்காணிப்பு ட்ரோன் MQ-4C ட்ரைட்டன் கீழே விழுந்துச்சுன்னு. இது எங்கே டவுன் ஆச்சுன்னு அவங்க சொல்லலை. செக்யூரிட்டி காரணம் சொல்லி லொக்கேஷனை மறைச்சிட்டாங்க. இந்த ஒரு ட்ரோனோட விலை மட்டும் சுமார் $240 மில்லியன். இந்திய பணத்தில் சொல்லணும்னா ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு மேலே போகும். இவ்வளவு காஸ்ட்லி ட்ரோனே போயிடுச்சுன்னா நிலைமை எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட சேர்த்து இன்னும் பல போர் விமானங்களும் ட்ரோன்களும் சேதமடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதனால அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். ஈரான் ஒரு சாதாரண நாடு கிடையாது. அது ஒரு ரீஜனல் பவர். அவங்ககிட்ட நல்ல ஆயுதமும் ஒழுங்கா வேலை செய்கிற இராணுவ சிஸ்டமும் இருக்கு. ஒரு பெரிய ஆள் போயிட்டாலும் உடனே அடுத்த ஆள் வந்து பொறுப்பேற்றுக்கிற அமைப்பும் இருக்கு. அதனால ஈரானை லைட்டாக நினைக்கக்கூடாது. இந்த மோதலில் அமெரிக்கா சில ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் பண்ணியிருக்குன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க. முக்கியமாக ஈரானோட ரியல் ஸ்ட்ரென்த்தை சரியாக கணக்கிடலைன்னு சொல்கிறாங்க. இதனால் அமெரிக்கா ஆயுதங்களின் நஞ்சயம்னு இருந்த இமேஜ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அமெரிக்கா ஆயுதம்லாம் காஸ்ட்லி தான், அதில் டவுட்டும் இல்லை. ஆனால் அதெல்லாம் உடைக்கவே முடியாதுன்னு கிடையாது. ஈரானோட ரிலேட்டிவாக சாஸ்தா ட்ரோன்களும் மிசைல்களும் கூட அதெல்லாம் ஹிட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் பார்க்கையில் இந்த மோதல் 2 சைடுமே லாஸ் தான். யுத்தத்தில் யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிறத இந்த இன்சிடென்ட் திரும்ப காட்டுது. அதனால தான் இந்தியா மாதிரி நாடுகள்லாம் யுத்தம் தீர்வில்லை, பேசினாதான் முடியுங்கிறத சொல்கிறாங்க. சரியாக சொல்லணும்னா இந்த சம்பவம் அமெரிக்காவுக்கு ஒரு லெசன் மாதிரி இருக்குது.